இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த டாக்டர் மாறுற கொடுமை பெரிய கொடுமையாக இருக்குது. என்னென்னா, அரசாங்க வைத்தியசாலைக்கு போய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு பிறகு அந்த டாக்டர் அங்கே தான் இருக்கிறாரு. அந்த டாக்டர் அங்கே தான் அறுவை சிகிச்சை செய்கிறாரு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் அந்த டாக்டரை சந்திக்கிறதுக்கு வெளியால் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காசை கட்டி அதுக்கு பிறகு அவரோட டேட் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே ஆப்ரேஷனுக்கு வரணுமா? அந்த டேட் எடுக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு 5000 கட்டி அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியால் மறுபடி வந்து அதே ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த டேட்டை அந்த அரசாங்க ஹாஸ்பிட்டலில் செய்யலாதா? காசு இல்லாதவன் என்னப்பா செய்வான்? ஆப்ரேஷன் பண்ணாமல் நோய்க்கு இது செய்யாமல் தானே இருப்பான். அரசாங்க தலைவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. இவங்க சத்தியப்பிரமாணம் செய்யும்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு உயிரையும் காக்கிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன், நான் எந்த உயிரையும் காக்கிறதுக்கு நான் தயாராக இருப்பேன்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்ததெல்லாம் கேவலமான சத்தியப்பிரமாணமாக இது இல்லை சரியான சத்தியப்பிரமாணம் தானே? மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு இப்படி நடந்திருக்குது. விளங்கிட்டா? ஒரு விஷயத்தை கேட்க போகும்போது எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு நீங்கள் டாக்டரை வெளியால் ஒருக்கா போய் சந்தித்து காசை கட்டி வெளியால் போய் குட்வில்ல போய் சந்தித்து காசை கட்டிட்டு டேட் எடுத்துகிட்டு வரட்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுங்க பாப்போம். எந்த விதத்தில் நியாயம்? மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய விஓஜி டாக்டர் மாதிரி இந்த மாதிரி செய்கிறாங்க. வெளியில் வந்து சந்திச்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லுங்க பாப்போம்.